1957 எங்கள் அப்பா மலைக்கு போகும்போதெல்லாம் சபரிமலைக்கு ஒரு குரூப் கிளம்புது அப்படின்னா அப்போல்லாம் வந்து இது மாதிரி பேட்சாலும் போக முடியாது. சரி. ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு ஃபேமிலியிலேருந்து இந்த சபரிமலைக்கு வரத்துக்கே பயப்படுவாங்க அப்போல்லாம். ஏன்னா அந்த இருமுடியில் அரிசி போடுற தத்துவமே உனக்கு வாய்க்கு அரிசி போட்ட மாதிரி தான் கணக்கு. உன்னை திருப்பி நான் பார்ப்பேன்னா பார்க்க மாட்டேன்னாலும் தெரியாது. அதனால உனக்கு போடுற அரிசி இப்பயே போட்டுறேன்னு சொல்லிட்டு இருமுடியில் போட்டு அனுப்புறது தான் ஐதீகம். இதை சொன்னால் இன்னைக்கு பயந்துருவாங்க மக்கள்லாம். சபரிமலைக்கு யாருமே நிறைய பேருக்கு தெரியாது. குடும்பத்தார் வந்து அதுல எதுக்கு அரிசி போடுறாங்க அப்படிங்கிறது நிறைய பல பேருக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த இருமுடி நிறைக்கும் பொழுது நம்பியார் குருசாமி சொல்லுவார், இருமுடி நிறைக்கும் பொழுது நீ உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருமுடியில் இருக்கணும். அந்த நேரத்தில் இந்த செல்ஃபோன் பேசுறது, விளையாட்டுத்தனமாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கிறது அது இல்லாமல் நீ இருமுடியில் நெய் நிறைக்கும் பொழுது நீ என்ன கோரிக்கை ஐயப்பன்ட்ட சொல்கிறியோ, இன்னைக்கு ஃபோனில் எஸ்எம்எஸ் மெசேஜ் போகிறது இல்லை, அமெரிக்காவுக்கு தட்டினா ஹவ் ஆர் யூ அப்படின்னா டக்குன்னு போகிறது இல்லை, அந்த மாதிரி உன்னுடைய கோரிக்கைகள் அந்த நெய் மூலமாக ஐயப்பன்ட்ட முன்னாடியே போயிடும். அவ்வளோ தாற்பயமா. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.